வணக்கம். இன்றைக்கி நம்ம தேர்வு 4ல் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம விளக்கங்களோடு பார்த்தோம். இன்றைக்கி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 25 கொஸ்டின்ஸ் 176லேருந்து 200 கொஸ்டின்ஸ் வரையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 176 லூயிஸ் பாஸ்டர் அவர்களின் வகைப்பாடு சயின்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த மரபியல் பரிணாமம் இந்த பாடம்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சயின்ஸில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போயிடணும். ஸோ லூயிஸ் பாஸ்டர் அவர்களின் கோட்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுயப்படைப்பு கோட்பாடா, உயிர்களின் வேதி பரிணாம கோட்பாடு, உயிர் பிறப்பு கோட்பாடு, சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 176 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிறப்பு கோட்பாடு அப்படிங்கிறதான் வந்து அவருடைய கோட்பாடு. 176ல் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 177 சார்லஸ் டார்வின் சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயற்கை தேர்வு கோட்பாடு, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு 1859ஆம் ஆண்டு சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை வெளியிட்டார். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் தான். எப்பயுமே சார்லஸ் அப்படின்னாலே சார் அப்படின்னா சார் வந்து எப்பயுமே இயற்கையை தான் தேர்வு செய்வார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இயற்கையாக தான் இருப்பார் எப்பயுமே சார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பயன்பாடு பயன்படுத்தாமை அப்படின்னு பார்க்கும்போது லாமார்க் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அந்த ஒட்டகச்சிவிங்கெல்லாம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதனால் இந்த கூற்று வந்து இவருக்கு தொடர்பு இல்லை. அடுத்தது சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற நூலை இவர் தான் வெளியிட்டார். எந்த ஆண்டு அப்படின்னா 1859 கரெக்டான ஆன்சர் தான். அப்போ 1ம் 3ம் சரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ வந்து 177 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். 178ல் சட்டத்திருத்த மசோதா பற்றி ஆளுநரின் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து பிடிஎஃப் வந்து நம்மளோட குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. மாநில சட்டமன்றத்தால் அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று வந்து தவறான கூற்று. மாநில சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஆளுநர் 1 மாதத்திற்குள் கட்டாயம் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 200 சொல்லுது. இது வந்து சரியான கூற்று. குடியரசுத் தலைவருக்காக ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்க கால அளவு வந்து 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றும் வந்து சரியான கூற்று. அப்போ 178க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருக்காது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் காலனி பழங்குடி, அதாவது காணி பழங்குடியினர் வசிக்கும் பகுதி. இப்போ காணி அப்படின்னாலே நமக்கு நில அளவை குறிக்கக்கூடிய சொல் அப்படி சொல்லி நம்ம படிப்போம் தமிழில். ஸோ 6ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியோட ஒரு கனவு இல்லத்தை பற்றி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காணி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காணி அப்படிங்கிறத பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா நமக்கு அகத்தியர் மலை அப்படிங்கிறது. அப்போ காணி நில அளவு அப்படி சொல்லி நம்ம படிப்போம்ல. காணி அளவு நில வேண்டும், காணி அளவு நில வேண்டும் பராசக்தின்னு சொல்லி மகாகவி பாரதியார் பாட்டிருப்பார். அப்போ கத்தி கத்தி பாடுற நம்ம வச்சுங்க அகத்தியர். ஏன்னா பழங்குடியினர் அப்படிங்கிற நம்ம டாபிக் வந்து ஆக்சுவலாக எதில் இருக்குது அப்படின்னா குரூப் 2 சிலபஸில் இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ நிர்ணயித்துள்ள தற்பொழுது ரெப்போ ரேட் வீதம் வந்து 6.5% கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆக்சுவலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 6% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ரெப்போ விகிதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி வணிக வங்கியிடமிருந்து வாங்கும் கடனிற்கு வட்டி விகிதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தவறான கூற்று. அது அப்படியே உல்ட்டா வரணும். மத்திய வங்கி வணிக வங்கியிடம் இருந்து வாங்கும் கடனிற்கான வட்டி விகிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே உல்ட்டாவை போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்போ 2 கூற்றுமே தவறு. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அதாவது 2மே தவறு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது 181 நாசா மற்றும் ISROவால் உருவாக்கப்பட்ட கூட்டு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் வந்து விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. GSLV F-16, அதுக்கப்புறம் GSLV MK2. இது 2மே உண்டு. அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி இது 2மே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி 182வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. புளியங்குடி அப்படின்னா எலுமிச்சை, விருதுநகர் சம்பா வத்தல், செட்டிக்குளம்னா சின்ன வெங்காயம், அடுத்தது ராமநாதபுரம் அப்படின்னா சித்திரைக்காரர் அரிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இணை வந்து சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் வந்து பி தான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சிங்க. புளியங்குடி அப்படின்னா எலுமிச்சை. ஆக்சுவலாக சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கு வந்து எலுமிச்சையை பயன்படுத்துவாங்க புளிப்பு சுவைக்கு. ஸோ புளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கரூர் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எலுமிச்சை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஷார்ட்கட். அப்போ புளினா எலுமிச்சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு இதை ஞாபகம் வச்சிங்க. செட்டிக்குளம், குளம் அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும். சின்ன குளம் தானே, பெருசாக இருந்த குளமே கிடையாது. அப்படின்னா சின்ன வெங்காயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தையும் அவற்றின் எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆசிரியர். அடுத்தது கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1857. கல்கத்தா, மெட்ராஸ், மும்பை 3 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 185வது கொஸ்டின் ஆசிரியர் கல்விக்காக தொடங்கப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஆப்ஷனில் நமக்கு தெரிஞ்ச கல்விக்குழு எல்லாமே இருக்கும். புதுசாக ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ஆன்சர். ஸோ வந்து டிபி சட்டோபாத்தியா கல்விக்குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆசிரியர் கல்விக்காக தொடங்கப்பட்ட குழு அப்படிங்கிறது.
அடுத்து வாரணாசியில் பின்பற்றப்பட்ட குருகுல முறையை பற்றி கூறிய பெர்னியர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆக்சுவலாக வந்து இது எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா சயின்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக வந்து அந்தளவுக்கு சயின்ஸ்லாம் அறிவியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் இல்லைங்கிற பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் பெர்னியர் அப்படிங்கிறது எந்த நாடு அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாடு. பள்ளி என்னும் சொல் எந்த சமயத்தின் கொடை அப்படி சொல்லி 187வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ சமணமா பௌத்தமா ஆசிவமா? ஆக்சுவலாக வந்து சமணமும் உண்டு பௌத்தமும் உண்டு. ஆப்ஷன் ஏவும் பியும் உண்டு. அப்படின்னா ஆன்சர் வந்து டி. அடுத்தது 188 காங்கிரஸ் எந்த மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? ஸோ அது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஸோ சென்னை மாநாடு 1927 காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இது நான் வந்து கிளாஸ்லேயே கேட்ட கொஸ்டின் தான். 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டில் யார் தலைவராக இருந்தார் அப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து முழுமையான சுதந்திரம் என இலக்கு அறிவிக்கப்பட்டது சென்னை காங்கிரஸ் மாநாடு 1927. இதே 1929 அப்படிங்கிறது லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெறும். அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவிக்கப்பட்டது வேறு, தீர்மானம் கொண்டு வரப்பட்டது வேறு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 189 வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா கைதானதை எதிர்த்து வந்து எங்கு கழகம் வெடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இதில் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது ரெண்டில் குழப்பிப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை. சென்னை வாசிகள் சங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக குறிப்பாக வணிகர்களின் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஆரம்ப காலத்தில் தெளிவான ஒரு தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது அப்படின்னா சென்னை மகாஜன சபை. அடுத்தது 191 ரவுலட் சத்தியகிரகத்தை எதிர்த்து காந்தியடிகள் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய இடங்களில் மாநாட்டில் வந்து பண்ணியிருப்பார். அதில் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையும் வந்து ஆப்ஷனில் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரை தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது 192 சென்னையில் சைமன் பிரச்சார எதிர்ப்பு குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. யாரோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமூர்த்தியை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட தமிழகத்தின் முக்கியமான தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 193 ஷெர்ஷா பற்றி கூற்றுகளில் தவறானது என்ன? விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்பின் நம்பினார். இது வந்து சரியான கூற்று, ரொம்ப முக்கியமான வாசகம் அது. விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். அப்போ நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு வளத்திற்கு ஏற்றவாறு வரி நியமனம் செய்யப்பட்டது. ஆமாங்க, கண்டிப்பாக. பின்னாடி வந்து அக்பரி முன்னோடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதே இதுதான். அடுத்தது ஜமீன்தாரி முறையும் ஜாகிர்தாரி முறையும் இவரது காலத்தில் முற்றும் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது இது தவறான கூற்று. ஆக்சுவலாக வந்து இவரோட காலத்தில் சில பகுதிகளில் ஜமீன்தாரி முறையும் வருது, ஜாகிர்தாரி முறையும் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ தவறான கூற்றுகள் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சில அப்போ டி என்ன கொடுத்துருக்காங்க? ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். கண்டிப்பாக வழங்கினார். இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார் யார் அப்படின்னா ஹெர்ஷா சூர் வந்து பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்து வந்து 194 கூற்று அவுரங்கசீப்பிடம் ராஜஸ்தானத்து தலைவர்கள் வந்து கிளர்ச்சி மனநிலையில் காணப்பட்டனர். ஓகே, காரணம் வந்து இந்துக்களின் மீது ஜிசியா வரியை அவுரங்கசீப் விதித்தார். ஓகே, கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். காரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம். ஓகேவா? கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அதற்கான சரியான விளக்கம் தான் ஆப்ஷன் பி. அடுத்தது 195வது கொஸ்டின் ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி சொல்லி உத்தரவிட்டவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜஹாங்கீர். அடுத்தது சரியற்ற கூற்றை தேர்வு செய்க. அப்போ தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறது உள்டாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் தெளிவாக படிச்சிக்கணும். சரியற்ற கூற்று அப்படின்னா தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அக்பருடைய ஆட்சி காலத்தில் 15% மேற்பட்ட பிரஜபுத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் வந்து இருந்தாங்க. சரியான கூற்று தான். ஜாதி முறை காணப்படவில்லை, கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு குறைந்த அளவே ஒடுக்குமுறை காணப்பட்டது. அப்போ ஜாதி முறை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஜாதி முறையெல்லாம் காணப்பட்டது. சரிங்களா? அப்போ இந்த கூற்று தவறான கூற்று. அடுத்து வந்து உயர்ஜாதி பெண்களுக்கிடையே விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆமாங்க, உயர்ஜாதி பெண்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போ வந்து கூற்று 2 மட்டும் தான் தவறு. அடுத்து தவறாக பொருந்தியதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகலாயரின் நிர்வாக மொழி அப்படின்னு சமஸ்கிருதம் கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கும் முகல்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. பாரசீகம் தான் நிர்வாக மொழி. அப்போ இந்த கூற்று தவறு. முகமது காசிம் அப்படின்னா ஆலம்கீர் நாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அபுல் பாசல் அப்படின்னா அக்பர் நாமா. இதுவும் கரெக்டு தான். நீலகண்டர் அப்படின்னா ரசகங்காதரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தப்பு. அப்போனா வந்து 1, 3 தவறு. 1, 3 தவறு எங்கே இருக்குது? 1, 4 எங்கே தவறு இருக்குது? ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. பாபரின் சுயசரிதை அப்துல் ரஹீம் சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாரசீக சக்கரம் அக்பர் காலத்தில் அறிமுகமானது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே நல்லா பார்த்துங்க, சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாரசீக சக்கரம் அப்படிங்கிறது அக்பர் காலத்திலையா? இல்லை. ஓகேவா? அப்போ எதுவும் கிடையாது. சரி, நம்ம படிக்கலாம். அடுத்தது வந்து சரியான கூற்று தானே. வார்ப்பு இரும்பு முகலாயர் காலத்தில் உற்பத்தி செய்யவில்லை அப்படி சொல்கிறாங்க. 198வது கொஸ்டின் கரெக்டாக தானே படிக்கிறேன். கரெக்டாக தான் படிக்கிறேன். சரியான கூற்று தான். ஓகே, அப்போ பாபரின் சுயசரிதை வந்து அப்துல் ரஹீம் சமஸ்கிருத மொழியில், சமஸ்கிருத மொழிலாம் கிடையாது. இது வந்து இந்த கூற்று தவறான கூற்று. பாரசீக சக்கரம் வந்து அக்பர் காலத்தில் அறிமுகமானது இல்லை. இதுவும் தவறான கூற்று. அடுத்தது வார்ப்பு இரும்பு வந்து முகலாயர் காலத்தில் வந்து உற்பத்தி
செய்யவில்லை எப்படி சொல்கிறாங்க. ஓகே, இந்த கூற்று சரியான கூற்றாக இருக்குது. வேறு எது பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் பசவன் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்த இசைக்கவிஞர். அலங்கரித்தாங்க, அது இசைக்கலைஞர் கிடையாது, அவர் ஓவியர்கள். அப்போ இந்த கூற்று தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான சரியான கூற்று, சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 199வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க. அயல்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் வந்து சேத் போரா என்று அழைக்கப்பட்டனர். அயல்நாட்டு வாணிகம்ல உள்நாட்டு வாணிகத்தில், அப்படின்னா இது இந்த கூற்று தவறு. அக்பர் காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கற்காணக்கள் வந்து கற்காணக்கள் என்ற தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான், இந்த கூற்று சரிதான். நகாரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லவராக இருந்தவர் அக்பர் தான். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. அப்போ 2, 3 சரி, ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். அடுத்து 200வது கொஸ்டின். இராணுவ நடவடிக்கை மூலம் காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகியவை அக்பரால் இணைக்கப்பட்டது. கரெக்டாக தான், சரிதான். குரு ராம்தாஸுக்கு பூனேவில் உள்ள இடத்தில் அக்பர் வந்து பரிசாக வழங்கிய இடத்தில் தான் பின்னர் வந்து ஹர்மீந்த் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் வந்து பூனா கிடையாது. அது வந்து எங்கே சொன்னோம், பஞ்சாப், லாகூர், அமிர்தசரஸ்லாம் கட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து கூற்று 1 தான் சரி. கூற்று 1, 2வது கூற்று தவறு அப்படிங்கிறது ஆப்ஷன் பியை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 200க்கு ஆன்சர் வந்து பி வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு நம்ம 4க்கான விளக்கங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம வந்து ஃப்ரீ டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கிளிக் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டாக நம்ம கொடுக்கறது ட்ரை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.